திருக்குறள் அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. பயனில சொல்லாமை அதிகாரம் சனாதன தர்மத்தின் வாக்கின் தவம் மற்றும் மௌன விரதம் ஆகிய தத்துவங்களோடு எவ்வாறு கைகோர்க்கிறது என்பதை ஆராய்வோம். சனாதன தர்மத்தில் மனிதன் வெளியேற்றும் ஒவ்வொரு சொல்லும் அவனது உயிர் ஆற்றலின் பிராணா இன் ஒரு பகுதி என கருதப்படுகிறது. வீணாக பேசுவது என்பது அந்த உயிர் ஆற்றலை வீணாக்குவதாகும். இதனை சனாதன நூல்கள் பிரஜல்பம் என்று அழைக்கிறது. அதை தர்மத்தின் பாதையில் ஒரு பெரிய தடையாக கருதுகின்றன. இவ்வதிகாரத்தின் முதல் குறளை காண்போம். திருக்குறள் 191. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். விளக்கம்: அறிவுடையவர்கள் பலர் கூடியிருக்கும் அவையில் பயனில்லாத வீணான சொற்களை பேசுபவன் அந்த அறிஞர்களால் வெறுக்கப்படுவதோடு எல்லாராலும் இகழப்படுவான். 2. பகவத்கீதை 17:15. பகவான் கண்ணன் வாக்கின் தவத்தை பற்றி சொல்லும்போது பயனில்லாத சொற்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை மறைமுகமாக உணர்த்துகிறான். அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாய அபியசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. விளக்கம்: பிறர் மனம் வருந்தாத உண்மையான நன்மை தருகின்ற சொற்களை பேசுவதே வாக்கினால் செய்யப்படும் தவம். ஒரு சொல் உண்மையானதாகவும் இனிமையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அது கேட்பவருக்கு ஒரு நன்மையை தர வேண்டும். ஹிதம்: நன்மை தராத பயனில்லாத சொற்கள் சனாதன தர்மத்தின்படி அனிதம் என்று ஒதுக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பக்தி ரசாமிருத சிந்து ரூப கோஸ்வாமி. ஆன்மீக பாதையில் ஒருவன் முன்னேறாமல் தடுக்கும் தடைகளை பட்டியலிடும்போது பயனில சொல்லாமை குறித்து இவ்வாறு சொல்லப்படுகிறது. அத்யாஹாரஹ பிரயாசஷ்ச பிரஜல்போ நியமாக்ரஹ ஜனசங்கஷ்ச லௌல்யம்ச ஷட்பிர் பக்திர் வினஷ்யதி. விளக்கம்: பக்தி மற்றும் ஞானத்தை அழிக்கும் 6 விஷயங்களில் 3வது விஷயம் பிரஜல்பம். இதன் பொருள் தேவையற்ற உலகியல் விஷயங்களைப் பற்றி பேசுதல் அல்லது வீண் பேச்சு. வள்ளுவர் பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் என்று கூறுவது இந்த பிரஜல்பம் ஒருவனது சமூக மதிப்பையும் ஆன்மீக ஆற்றலையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் என்பதால்தான். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் பல்லார் முனிய, அதாவது அறிஞர்கள் வெறுக்க என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அவையின் புனிதத்தன்மை. சனாதன தர்மத்தில் ஒரு அவை என்பது இறைத்தன்மை பொருந்தியது. அங்கே வீணான சொற்களை பேசுவது அந்த இடத்தின் புனிதத்தை கெடுப்பதாகும். எள்ளப்படும்: ஒருவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவன் வாயை திறந்து பயனில்லாதவற்றை சொல்லத் தொடங்கினால் அவனது மதிப்பு உடனே சரிந்துவிடும். சனாதன நீதி நூல்கள் மௌனம் என்பது அஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய கவசம் என்கின்றன. ஆனால் பயனில்லாதவற்றை சொல்பவன் அந்த கவசத்தை இழந்து ஏளனத்திற்கு ஆளாகிறான். சனாதன தர்மத்தின்படி மிதபாஷணம் என்பது ஒரு யோகப் பயிற்சி. எவன் ஒருவன் தன் சொற்களை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுகிறானோ அவனது சொல்லுக்கு பிரபஞ்சத்தில் வலிமை கூடும். வாக்ஷித்தி. பயனில்லாதவற்றை சொல்பவன் இந்த சக்தியை இழக்கிறான். 182வது குறளை சனாதன தர்மத்தின் சபா மரியாதை, அவையின் மேன்மை மற்றும் சமூகப் பொறுப்பு ஆகிய தத்துவங்களோடு ஒப்பிட்டு நோக்குவோம். திருக்குறள் 192. பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. விளக்கம்: அறிவுடையவர்கள் பலர் கூடியிருக்கும் அவையில் ஒருவன் பயனில்லாத சொற்களை பேசுவது தன் நண்பர்களுக்கு நீதி அல்லாத தீய செயல்களை செய்வதை விடவும் கொடியதாகும். மகாபாரதம் விதுரநீதி. அவையின் கண்ணியம் மற்றும் பேச்சின் தரம் குறித்து விதுரர் திருதராஷ்டிரனிடம் கூறுவது: ந சா சபா யத்ர ந சந்தி விருத்தாக விருத்தா ந தே ஏ ந வதந்தி தர்மம். விளக்கம்: பெரியோர்கள் அறிவுடையோர் இல்லாத இடம் அவையாகாது. தர்மத்தை பேசாதவர்கள் பெரியோர்களாக மாட்டார்கள். சனாதன தர்மத்தில் ஒரு அவை, அதாவது சபா என்பது தர்மமும் ஞானமும் விவாதிக்கப்பட வேண்டிய இடம்.
அங்கே பயனில்லாதவற்றை ஒருவன் பேசும்போது அந்த இடத்தின் புனிதத்தையே அவன் கெடுக்கிறான். இது ஒரு தனி மனிதனுக்கு செய்யும் துரோகத்தை விட சமூகத்திற்கு செய்யும் பெரிய துரோகமாக கருதப்படுகிறது. சனாதன தர்மத்தின் சபா மரியாதை. சனாதன தர்மத்தில் சபாபதி, அதாவது அவையின் தலைவன் என்பது இறைவனின் ஒரு பேராலு கருதப்படுகிறது. ருத்ரம். ஒரு நண்பனுக்கு தீங்கு செய்வது ஒரு தனிமனித பாவம், வியஷ்டி பாவம். ஆனால் ஒரு அறிஞர் அவையில் பயனில்லாத சொற்களை பேசி மக்களின் நேரத்தையும் அந்த இடத்தின் ஞான ஆற்றலையும் வீணாக்குவது ஒரு சமூக பாவம், சமஷ்டி பாவம். அதனால்தான் நண்பனுக்கு செய்யும் துரோகத்தை விட இது தீது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் ஒரு விசித்திரமான ஒப்பீட்டை செய்கிறார். நண்பனுக்கு செய்யும் அநீதி வர்சஸ் அவையில் பேசும் வீண் பேச்சு. நயனில நட்டார்கண் செய்தல், நண்பர்களுக்கு நீதி அல்லாதவற்றை செய்தல். இது சனாதன தர்மத்தில் மித்ர துரோகம். இது மிகப்பெரிய பாவம் என்றாலும் இதன் பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடங்கிவிடும். பல்லார் முன் பயனில சொலல், பல அறிஞர்கள் முன் வீண் பேச்சு பேசுதல். இது அந்த அவையின் நோக்கத்தையே சிதைக்கும். சனாதன தர்மத்தில் இது சபாதூஷணம் எனப்படும். ஒருவனது முட்டாள்தனத்தை ஊரறிய பறைசாற்றுவதோடு அந்த சபையின் தார்மீக வலிமையையும் இது குறைக்கிறது. சனாதன தர்மத்தின்படி வாக்கு என்பது சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை தவறான இடத்தில், அதாவது அறிஞர்கள் அவையில் தவறான முறையில் பயன்படுத்துவது மிகப்பெரிய அவமதிப்பாகும். நண்பனுக்கு செய்யும் தீமையை விட இது பெரியது என்று வள்ளுவர் கூறுவது ஒரு மனிதனின் பொதுவெளி ஒழுக்கம், பப்ளிக் எத்திக்ஸ் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தவே ஆகும். திருக்குறள் 193. நயனிலன் என்பது சொல்லும் பயனிலா பாரித்து உரைக்கும் உரை. விளக்கம். ஒருவன் பயனில்லாத சொற்களை மிக விரிவாக பாரித்து பேசிக் கொண்டிருப்பானானால் அந்த பேச்சே அவன் நீதி நெறி இல்லாதவன், நயனிலன் என்பதை உலகிற்கு பறைசாற்றிவிடும். சனாதன தர்மம். பேச்சும் அகத்தின் நிலையும். சனாதன தர்மத்தில் ஒருவன் பேசும் வார்த்தைகள் அவனது அந்தக்கரணத்தின் கண்ணாடியாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் யார் என்பதை அவன் பேசும் வரை உலகம் அறியாது. இதனை ஒரு பிரசித்தி பெற்ற சுபாஷிதா இவ்வாறு கூறுகிறது. தாவச்ச சோபதே மூர்க்கோ யாவத் கிஞ்சின்ன பாஷதே வித்வத் சபாசு கத்வா ச நரஹ சோபதே பாஷணேன தூ. விளக்கம். ஒரு முட்டாள் தான் வாயை திறந்து பேசாதவரை அறிஞர்களைப் போலவே தோற்றமளிக்கலாம். ஆனால் அவன் எப்போது சபையில் பயனில்லாதவற்றை விரிவாக பேசுகிறானோ அப்போதே அவன் யார் என்பது தெரிந்துவிடும். வள்ளுவர் கூறும் நயனிலன் என்பது சொல்லும் என்ற கருத்தோடு இது அப்படியே ஒத்துப்போகிறது. பகவத்கீதை 16.4. அசுர குணங்கள். பகவான் கண்ணன் அசுர குணங்களை பட்டியலிடும்போது அஞ்ஞானம், அதாவது அறியாமை பற்றி பேசுகிறான். அறியாமையின் வெளிப்பாடு. அறியாமை கொண்டவன், அதாவது நயனிலன், தன் அறிவீனத்தை மறைக்கத் தெரியாமல் தேவையற்ற விஷயங்களை மிக விரிவாக பேசுவான். விவேகம். சனாதன தர்மத்தின்படி விவேகமுடையவன், அதாவது சத்வகுணம், எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பான். பயனில்லாதவற்றை தவிர்க்கத் தெரியாதவன் தார்மீக உறுதியில்லாதவன் ஆகிறான். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் பாரித்து உரைக்கும் உரை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். விரிவாக பேசுதல். சனாதன தர்மத்தில் இது பிரஜல்பம், வீண் பேச்சு எனப்படும். ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லத் தெரியாமல் அல்லது தேவையற்ற விஷயங்களை வளவளவென பேசுவது ஒருவனது சிதறிய மனநிலையை காட்டுகிறது. நயனிலன் என்பதும் சொல்லும். ஒருவன் நான் கெட்டவன் என்று சொல்லத் தேவையில்லை. அவனது வீண் பேச்சுகளே அவனிடம் தர்மமும் ஒழுக்கமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும். சனாதன தர்மத்தில் வாக்கு என்பது சத்தியத்தின் வடிவம். அந்த வாக்கை வீணாக்குபவன் தர்மத்தை மதிப்பவன் அல்ல என்பது பொருள். வள்ளுவர் காட்டும் இந்த பாதை ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்துவதன் மூலம் தன் நற்பெயரை காக்க முடியும் என்பதையும், மீறினால் அதுவே அவனது நற்பண்புகளை காட்டிவிடும் என்பதையும் எச்சரிக்கிறது. திருக்குறள் 194.
நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார்முன் சொல்லல். விளக்கம். நீதி நெறியில் சேராததும் நன்மையைத் தராததும் பயனில்லாததும் பண்பு அற்றதுமான சொற்களை பணருக்கு முன்னால், அதாவது அவையில் பேசுதல் ஒருவனை அறத்திலிருந்தும் நன்மையிலிருந்தும் நீக்கிவிடும். சனாதன தர்மம் புண்ணியக்ஷயம், அதாவது புண்ணியம் குறைதல். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் சொல்லும் அவனது புண்ணிய கணக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வாக் என்பது தவத்தின் ஒரு வடிவம். பயனிலாச் சொல்லும் புண்ணியமும். ஒருவன் வீணான பேச்சுகளை பேசும்போது அவன் தன்னை அறியாமலேயே தான் சேர்த்து வைத்திருந்த புண்ணிய சக்தியை இழக்கிறான். இதை புண்ணியக்ஷயம் என்பார்கள். வள்ளுவர் காட்டும் வழி. வள்ளுவர் இக்குறளில் நன்மையின் நீக்கும் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் சொல்லும் இந்த புண்ணிய இழப்பையே ஆகும். வீண் பேச்சு ஒருவனை நற்குணங்களிலிருந்து விலக்கி அறியாமையில் தமோகுணத்தில் தள்ளிவிடும். மகாபாரதம் விதுர நீதி வாக்கின் கட்டுப்பாடு. விதுரர் திருதராஷ்டிரனிடம் ஒரு மனிதன் தன் தகுதியை இழக்கும் விதம் பற்றி இவ்வாறு கூறுகிறார். அதிகார மதக புண்ணியம் ஹந்தி பிரஜல்போ ஞானம் ஹந்தி. விளக்கம். அதிகார திமிர் ஒருவனது புண்ணியத்தில் அழிக்கும். வீண் பேச்சு, அதாவது பிரஜல்பம், ஒருவனது ஞானத்தை அழிக்கும். ஒருவன் எவ்வளவுதான் கற்றவனாக இருந்தாலும் பயனில்லாத சொற்களை பலருக்கு முன் பேசும்போது அவனது ஞானம் மங்கிப் போகிறது. ஞானம் மங்கினால் அவன் நயன் எனப்படும் நீதி நெறியிலிருந்து விலகிவிடுவான். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் 4 முக்கியமான எச்சரிக்கைகளை தருகிறார். பண்பில் சொல், அன்கல்ச்சர்ட் ஸ்பீச். சனாதன தர்மத்தில் இது அசப்ய வாக் எனப்படும். பண்பற்ற சொற்கள் ஒருவனது குலப்பெருமையையும் ஒழுக்கத்தையும் சிதைத்துவிடும். நயன்சாரா, அவே ஃப்ரம் ஜஸ்டிஸ். நீதிக்கு புறம்பான சொற்கள் ஒருவனை தர்மத்திலிருந்து விலக்கிவிடும். சனாதன தர்மத்தின்படி தர்மமே ஒருவனை தாங்கி பிடிக்கிறது. தர்மத்தை ஒருவன் பேச்சால் இழந்தால் அவன் வீழ்ச்சியடைவது உறுதி. பயன்சாரா, யூஸ்லெஸ். ஒரு பேச்சு ஹிதம், அதாவது நன்மை தருவதாக இருக்க வேண்டும். நன்மை தராத பேச்சை சனாதன நூல்கள் வியர்த்த பாஷணம் என்று ஒதுக்குகின்றன. சனாதன தர்மத்தின்படி நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. பயனில்லாத பண்பற்ற சொற்களை பேசும்போது அந்த எதிர்மறை அதிர்வுகள் பேசுபவனையே பாதித்து அவனை நல்வழியிலிருந்து, அதாவது நன்மையின் நீக்கும் பிரித்துவிடுகின்றன. பல்லார் முன் சொல்லல் என்பது அந்த தீய விளைவை ஊரறிய செய்வதால் அது ஒருவனின் சமூக கௌரவத்தையும் அழித்துவிடும். திருக்குறள் மற்றும் விளக்கம். குறள் 195. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்ற. விளக்கம். அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்த சான்றோர்கள் ஒருவேளை அறநெறிக்கு மாறான சொற்களைத் தவறிக் கூற நேரிட்டாலும் கூறலாம். ஆனால் எக்காலத்திலும் எவ்வித பயனும் தராத வெற்றுச் சொற்களை சொல்லாமலிருப்பதே அவர்களுக்கு அழகும் நன்மையும் தரும். மகாபாரதம். மூல ஸ்லோகம் மற்றும் விளக்கம். உத்யோக பர்வம். விதுர நீதி 33.104. நா பிராப்யமபிவாஞ்சந்தி நஷ்டம் நேச்சந்தி சோஷித்தும் ஆபத்சு சன முஹ்யந்தி நரக பண்டித புத்தயக. விளக்கம். கிடைக்காத ஒன்றிற்கு ஆசைப்படாமலும் இழந்த ஒன்றிற்காக வருந்தாமலும் ஆபத்து காலத்தில் கலங்காமலும் இருப்பவர்களே பண்டிதர்கள், சான்றோர்கள். இத்தகைய மன உறுதி கொண்ட சான்றோர்கள் தங்கள் நேரத்தையும் வாக்கையும் வீணான பயனில சொற்களில் செலவிடமாட்டார்கள் என்று விதுரர் அறிவுறுத்துகிறார். ஸ்மிருதி. மூல ஸ்லோகம் மற்றும் விளக்கம். மனுஸ்மிருதி அத்தியாயம் 2 ஸ்லோகம் 160. வாச்யார்த்தா நியதா சர்வே வாக் மூலா வாக்விநிஸ்ருதாக சாம்ஸ்து யஹஸ்தேனயேத் வாச்சம் ச சர்வஸ்தேயக்ரின் நரக. விளக்கம். அனைத்து விஷயங்களும் வாக்கிலேயே நிலை பெற்றுள்ளன. வாக்கே எல்லாவற்றிற்கும் மூலம். எவன் ஒருவன் தன் வாக்கை தவறாகவோ அல்லது வீணாகவோ, அதாவது பயனில்லாமல் பயன்படுத்துகிறானோ
அவன் எல்லாவிதமான திருட்டுகளையும் செய்த பாவிக்கு சமமாவான். வாக்கை பயனுள்ளதாக பயன்படுத்துவதே ஒரு மனிதனின் தர்மம் என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் சிறிய ஒப்பீடு. மௌனத்தின் வலிமை. சனாதன தர்மத்தில் மௌனம் என்பது ஒரு மாபெரும் சக்தியாக கருதப்படுகிறது. பயனற்ற சொற்களை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. வள்ளுவர் பயனில சொல்லாமை நன்று என்று கூறுவது இந்த மௌனத்தின் முக்கியத்துவத்தையே. பிராணசக்தி சேமிப்பு. நாம் பேசும் ஒவ்வொரு வீண் சொல்லும் நமது பிராணசக்தியை விரயம் செய்கிறது. சான்றோர்கள் தங்கள் ஆன்மீக ஆற்றலை சேமிக்க வீண் பேச்சுக்களை பிரஜல்பம் தவிர்ப்பார்கள். சத்துவ குணம். சான்றோர்கள் சத்துவ குணத்தில் நிலை பெற்றவர்கள். சத்துவ குணம் கொண்ட ஒருவனின் பேச்சு எப்போதும் மிதமாகவும் ஹிதமாகவும், அதாவது நன்மை தருவதாகவும் இருக்கும். தேவையற்ற பேச்சுகள் ரஜோ மற்றும் தமோ குணத்தின் வெளிப்பாடு என்பதால் சான்றோர்கள் அதை அறவே தவிர்ப்பார்கள். திருக்குறள் 196. பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல். விளக்கம். பயனில்லாத சொற்களை பலமுறை சொல்லிக் கொண்டிருப்பவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது. மனித வடிவத்தில் இருக்கும் அவன் ஒரு பதர், தானியத்தின் உள்ளே பருப்பில்லாத வெறும் உமி என்று சொல்ல வேண்டும். மகாபாரதம் உத்யோக பர்வம் 33.51. ஸ்வகர்ம பரித்யஜ்ய பரகர்மாணி சேவதே அன்றுதேன சஜீவேத ச நரோ அதம உச்யதே. விளக்கம். எவன் ஒருவன் தனக்குரிய தர்மத்தை விட்டுவிட்டு பிறரது செயல்களில் வீணாக தலையிட்டும் பொய் மற்றும் வீண் பேச்சுகளால் காலம் கழிக்கிறானோ அவன் மனிதர்களுள் கீழானவன், அதமன் என்று அழைக்கப்படுகிறான். வெறும் பேச்சால் காலம் கழிப்பவன் சமுதாயத்திற்கு பயன் தராதவன் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 2.157. யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகः யஷ்ட விப்ரோ அனதீயானஸ்த்ரயஸ்தே நாம பிப்ரதி. விளக்கம். மரத்தில் செய்த யானை, தோலினால் செய்த மான், தர்மத்தை உணராமல் வீண் பேச்சு பேசுபவன் ஆகிய இம்மூன்றும் பெயரளவிலேயே அந்த உருவத்தை கொண்டுள்ளன. உண்மையில் அவை அந்த பொருட்கள் அல்ல. அதாவது அறிவற்றவன் மனித உருவில் இருந்தாலும் அவன் வெறும் பொம்மை அல்லது பதர் போன்றவனே என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. சாரமும் அசாரமும். சனாதன தர்மத்தில் சாரம் என்பது முக்கியம். ஒரு தானியத்திற்கு எப்படி அதன் உள்ளே இருக்கும் பருப்பு முக்கியமோ அதுபோல மனிதனுக்கு அவனது அறிவார்ந்த பேச்சே முக்கியம். உள்ளீடு இல்லாத தானியத்தை பதடி என்பது போல பயனுள்ள பேச்சு இல்லாதவனை தர்மம் அசத், அதாவது உண்மையற்றவன் என கருதுகிறது தர்மம். உருவமும் குணமும். ஒருவன் மனிதனாக பிறந்துவிட்டால் மட்டும் மனிதனாகிவிட மாட்டான். அவனிடம் மானுஷ்யம், அதாவது மனிதத் தன்மை இருக்க வேண்டும். வீணாக பேசுபவன் மனித உருவம் கொண்ட பசு அல்லது பதர் என்று அழைக்கப்படுவது சனாதன மரபு. காலத்தின் மதிப்பு. காலத்தை இறைவனாக கருதுவது சனாதன தர்மம். வீண் பேச்சால் காலத்தை வீணடிப்பவன் இறைவனையே அவமதிப்பவனாகிறான். திருக்குறள் 197. நயன்மை இலாதார் கொடியவை கூறினும் பயனிலா சொல்லாமை நன்று. விளக்கம். நீதி நெறியில்லாதவர்கள் ஒருவனுக்குத் துன்பம் தரும் கொடிய சொற்களைச் சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அறிவுடையவர்கள் எக்காலத்திலும் எவ்வித பயனும் தராத வீண் சொற்களை சொல்லாமல் இருப்பதே மிகவும் நல்லது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 160.13. மௌனம் கால பிரதிஷ்டம் ஹி சத்யம் வாக்தபோ உச்யதே தஸ்மாத் மௌனம் ச சத்யம் ச ஸ்ரேய இத்யாஹுரு உத்தமாக. விளக்கம். காலமறிந்து மௌனமாக இருப்பதும் உண்மையை மட்டும் பேசுவதுமே வாக்கினால் செய்யப்படும் சிறந்த தவமாகும். எனவே மேலோர்கள் மௌனத்தையும் சத்தியத்தையும் மேலான நன்மையாக கருதுகிறார்கள். பயனில்லாதவற்றை பேசுவதை விட மௌனம் மேலானது என்பது இதன் சாரமாகும். மனுஸ்மிருதி 216.6.1.
நாரந்துதः ஸ்யாத் ஆர்த்தோபி ந பரத்ரோஹ கர்மதீஹி யயா ஸ்யோத்விஜதே வாச்சா ந தாம் அகுஷலாம் வதேத். விளக்கம்: ஒருவன் துன்புற்றாலும் பிறரது மனதை புண்படுத்தும்படி பேசக்கூடாது. வஞ்சக எண்ணம் கொள்ளக்கூடாது. எந்த சொல் பிறருக்கு நன்மையை தராமல் வருத்தத்தை தருகிறதோ, பயனில்லாத சொல், அத்தகைய அசுபமான சொற்களை பேசக்கூடாது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஆற்றல் விரயம். சனாதன தர்மத்தில் வாக் என்பது ஒரு தெய்வீக சக்தி. கொடிய சொற்களை பேசுவது மனதிற்கு துன்பம் தரும் பாவமாக இருந்தாலும், பயனில்லாத சொற்களை பேசுவது ஒரு மனிதனின் அறிவு மற்றும் பிராணசக்தியை முற்றிலுமாக விரயம் செய்வதாகும். மௌன விரதம். தர்ம நூல்கள் மௌனத்தை ஒரு தவமாக கொண்டாடுகின்றன. வீண் பேச்சுகளை தவிர்ப்பதே மௌன விரதத்தின் முதல் படியாகும். நோக்கமுள்ள பேச்சு. சத்துவ குணம் கொண்ட ஒருவனின் பேச்சு எப்போதும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கும். நோக்கமில்லாத வீண் பேச்சு ஆன்மீக தேடலை மங்கச் செய்யும் என்பதால் பயனில சொல்லாமை நன்று என வள்ளுவர் வலியுறுத்துகிறார். திருக்குறள் 198. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். விளக்கம்: மேலான பயன்களை ஆராய்ந்து அறியும் நுட்பமான அறிவுடையவர்கள் மிகப்பெரிய பயன் தராத வீண் சொற்களை ஒருபோதும் பேசமாட்டார்கள். மகாபாரதம். உத்யோக பர்வம் 33.34. அல்பம் வா வததே கார்யே தஸ்ய ஞானம் ந ரிஷ்யதி யஹ் சமாதிதரம் வாக்கியம் ப்ரூயாத் பிரக்ஞா ந தஸ்யவை என்று விதுரநீதி கூறுகிறது. எவன் ஒருவன் காரியத்திற்கு தேவையானவற்றை மட்டும் சுருக்கமாக பேசுகிறானோ அவனது ஞானம் ஒருபோதும் அழியாது. யார் தேவையற்ற நீண்ட உரைகளை பேசுகிறாரோ அவரிடம் உண்மையான விவேகம், பிரக்ஞை இல்லை என்று விதுரநீதி கூறுகிறது. மனுஸ்மிருதி 2.159. அஹிம்சையைவ பூதானாம் காரியம் ஸ்ரேயோ அனுசாசனம் வாக்சைவ மதுரா ஸ்லக்ஷ்ணா பிரயோஜ்யா தர்மமிச்சதா என்று உயிர்களுக்கு துன்பம் தராமல் அவர்களுக்கு மேலான நன்மையை உபதேசிக்க வேண்டும். தர்மத்தை விரும்புபவன் எப்போதும் இனிமையான மற்றும் உயர்ந்த நோக்கம் கொண்ட சொற்களையே பயன்படுத்த வேண்டும். பயனில்லாத பேச்சு அதர்மமாகும் என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஸ்ரேயஸ் தேடல். வள்ளுவர் குறிப்பிடும் அரும்பயன் என்பது உபனிஷதங்கள் கூறும் ஸ்ரேயஸ், அதாவது நிலைத்த பேரின்பம் ஆகும். அத்தகைய உயர்ந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் இருப்பவர்கள் வழியிலிருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுகளில் நேலத்தை செலவிடமாட்டார்கள். மிதபாஷணம். சனாதன தர்மம் மிதபாஷணம் என்ற நெறியை ஞானிகளுக்கு விதிக்கிறது. வீண் பேச்சு என்பது ஒருவனது புத்தியை கலைக்கும் என்பதால் அறிவினார் அதை தவிர்ப்பார்கள். சத்துவகுணம். தேவையற்ற சொற்களை பேசாமலிருப்பது சத்துவகுணத்தின் அடையாளம். சத்துவகுணத்தில் நிலை பெற்ற ஒருவன் எப்போதும் ஆக்கப்பூர்வமான மற்றும் தார்மீக பயன் தரும் சொற்களையே பேசுவான். திருக்குறள் 199. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். விளக்கம்: மயக்கம் நீங்கி தூய அறிவு பெற்ற சான்றோர்கள் மறந்தும் கூட, அதாவது அறியாமையினால் கூட, ஒருபோதும் பயனில்லாத சொற்களை பேசமாட்டார்கள். மகாபாரதம். உத்யோக பர்வம் 33.74. வாக் சம்யமோ ஹி நிருபதே சுதுஷ்கர தமோ மதஹ அர்த்தவச்ச விசிக்ரம் ச ந சக்யம் பகுபாஷித்தும். விளக்கம்: மன்னனே, பேச்சை கட்டுப்படுத்துவது என்பது உலகிலேயே மிகவும் கடினமான செயலாகும். அர்த்தமுள்ளதாகவும் அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஒரு கருத்தை மிக விரிவாக பேசிக்கொண்டே இருக்க முடியாது. அதாவது அதிகம் பேசினால் அதன் பயன் குறைந்துவிடும் என்று விதுரநீதி விளக்குகிறது. மனுஸ்மிருதி 2.160. வாச்சியர்த்தா நியதா சர்வே வாங்மூலா வாக் வினிஸ்ருதா தாம்ஸ்து யஸ் தேமேயேத் வாச்சம் ச சர்வஸ்தேய கிருன் நரக. விளக்கம்: எல்லா பொருள்களும் சொல்லிலேயே அடங்கியுள்ளன. சொல்லே அவற்றிற்கு மூலம். சொல்லிலிருந்தே அவை தோன்றுகின்றன. எவன் ஒருவன் அந்த சொல்லை தகாத முறையில் பயனில்லாமல் பயன்படுத்துகிறானோ அவன் எல்லா பொருள்களையும் திருடிய பாவத்தை சுமைக்கிறான். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. பிரமாதம், அதாவது கவனக்குறைவு.
சனாதன தர்மத்தில் பிரமாதம் என்பது கவனக்குறைவு அல்லது மறதியை குறிக்கும். சாதாரண மனிதர்கள் மறதியால் வீண் பேசலாம். ஆனால் வள்ளுவர் குறிப்பிடும் மருள் தீர்ந்த, அதாவது மயக்கம் நீங்கிய ஞானிகள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பதால் மறந்தும் கூட வீண் பேச மாட்டார்கள். விவேகம். ஒருவன் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்ற பகுத்தறிவை கொண்டவர்களுக்கு சொற்கள் மிகவும் மதிப்புமிக்கவை. எனவே அவர்கள் அவற்றை வீணாக்க மாட்டார்கள். மாசறு காட்சி. மாசறு காட்சி என்பது சனாதன தர்மம் சொல்லும் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் பெற்ற ஒருவனுக்கு உலகியல் வீண் பேச்சுக்கள் சுவையற்றதாக தோன்றும். திருக்குறள் 200. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். விளக்கம். சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும். பயனில்லாத வீண் சொற்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 160.13. சத்யம் வாக் தப உச்யதே தஸ்மாத் மௌனம் ச சத்யம் ச ஸ்ரேய இத்யாஹுரு உத்தமா. விளக்கம். உண்மையை பேசுவதே வாக்கினால் செய்யப்படும் தவமாகும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனத்தையும் சத்தியத்தையும், அதாவது உண்மையான பயன் தரும் சொற்களை கடைபிடிப்பதே ஒருவனுக்கு மேலான நன்மையை தரும். மனுஸ்மிருதி 4.138. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம். பிரியம் ச நான்ரிதம் ப்ரூயாத் ஏஷ தர்மஹ சனாதனஹ. விளக்கம். உண்மையை பேசு, இனிமையானவற்றை பேசு. ஆனால் உண்மை என்பதற்காக பயனில்லாத கசப்பான சொற்களை பேசாதே. அதுபோலவே இனிமைக்காக பொய்யை பேசாதே. இதுவே நிலையான தர்மம், அதாவது சனாதன தர்மம். பயனுள்ள சொற்களே தர்மத்தின் அடிப்படை என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. வாக் சுத்தி. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் பேசும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. பயனுள்ள சொற்கள் நேர்மறை ஆற்றலையும், பயனற்ற சொற்கள் எதிர்மறை ஆற்றலையும் உருவாக்குகின்றன. வாக் சித்தி. வீண் பேச்சுகளை குறைத்து எப்போதும் பயனுள்ள மற்றும் உண்மையான சொற்களை மட்டுமே பேசுபவனுக்கு வாக் சித்தி கைகூடும். அதாவது அவன் சொல்வதெல்லாம் நடக்கும் ஆற்றலை பெறும். கர்மவினை. பயனற்ற சொற்களை பேசுவது ஒரு வகை வாக்கு பாவமாகும். இதனை தவிர்ப்பது ஒருவனை அடுத்தடுத்த ஆன்மீக நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும். இத்துடன் பயனில சொல்லாமை அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் பயனில சொல்லாமை அதிகாரம் சனாதன தர்மத்தின் வாங்மயம் தவம், அதாவது பேச்சினால் செய்யும் தவம், மற்றும் வாக் சுத்தி ஆகிய உன்னத தத்துவங்களின் வெளிப்பாடாகும். இவ்விரண்டு அறங்களும் எவ்வாறு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றன என்பதை விளக்கும் விரிவான கட்டுரை இதோ. வாக் சித்தி. பயனில சொல்லாமையும் சனாதன தர்மத்தின் வாக்தவமும். சனாதன தர்மம் மனிதனின் பேச்சாற்றலை, வாக், ஒரு தெய்வீக சக்தியாக கருதுகிறது. வாக் என்பது சரஸ்வதி தேவியின் அம்சம். அந்த ஆற்றலை வீணாக்குவது ஒருவனது ஆன்மீக மற்றும் சமூக சிதைவிற்கு வழிவகுக்கும். இதையே வள்ளுவர் பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தின் மூலம் ஆணித்தரமாக விளக்குகிறார். 1. வாக் தபஸ், சொல்லின் புனிதத்தன்மை. சனாதன தர்மத்தில் வாங்மயம் தவம் என்பது ஒருவன் தன் நாவைக் கட்டுப்படுத்தி உண்மையான, இனிமையான மற்றும் பயன் தருகின்ற, அதாவது ஹிதம் சொற்களை மட்டுமே பேசுவதை குறிக்கிறது. பகவத்கீதையில் கண்ணன் இதையே வலியுறுத்துகிறான். ஒப்பீடு. வள்ளுவர் சொல்லுக சொல்லில் பயனுடைய என்று முடிப்பது கீதை சொல்லும் ஹிதம் என்ற தத்துவத்தின் நேரடி தமிழாக்கமாகும். பயனில்லாத சொற்களை பேசுவது அந்த தவத்தை அழிப்பதாகும். 2. பிரஜல்பம், ஆன்மீக ஆற்றலின் விரயம். பக்தி மற்றும் யோக நூல்களில் பிரஜல்பம் என்ற சொல் வீண் பேச்சை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. வீண் பேச்சு பேசுபவன் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியாது என்கிறது சனாதன தர்மம். ஒப்பீடு. வள்ளுவர் பயனில்லாத சொற்களை பேசுபவனை மக்கட்பதடி என்கிறார். தானியத்தின் உள்ளே பருப்பு இல்லாதது போல ஆன்மீக சாரமற்ற வெற்று மனிதனாக வீண் பேசுபவன் கருதப்படுகிறான். 3. அவையின் மேன்மை மற்றும் சபா அபராதம். சனாதன தர்மத்தில் ஒரு சான்றோர் அவை,
சபா என்பது தெய்வத்தன்மை பொருந்தியது. அங்கே வீணான சொற்களை பேசுவது சபா அபராதம் எனப்படும். ஒப்பீடு: வள்ளுவர் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் குறள் 191 என்று கூறுகிறார். அறிஞர்கள் கூடியிருக்கும் இடத்தில் பயனற்றவற்றை சொல்வது ஒரு நண்பனுக்கு செய்யும் துரோகத்தை விடவும் கொடியது குறள் 192 என்பது சனாதன நீதியின் சமூக பொறுப்பையே காட்டுகிறது. 4. அந்தக்கரணத்தின் கண்ணாடி, த மிரர் ஆஃப் சோல். சனாதன தர்மத்தின்படி ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகள் அவனது அந்தக்கரணத்தின், அதாவது உள்மனத்தின் நிலையை வெளிப்படுத்தும். ஒருவன் வீண் பேச்சுகளை பாரித்து பேசும்போதே அவன் அறநெறி இல்லாதவன் என்பது தெரிந்துவிடும் என்கிறது மனுஸ்மிருதி. ஒப்பீடு: வள்ளுவர் நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை குறள் 193 என்று கூறுவது பேச்சினால் ஒருவனது குணத்தை எடை போடலாம் என்ற சனாதன விதியின் வழிமொழியே ஆகும். 5. ஸ்ரேயஸ் எனும் அரும்பயன். உபனிஷதங்கள் மனிதனின் தேடல் ஸ்ரேயஸ் எனும் மேலான நன்மை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்கின்றன. ஸ்ரேயஸை விரும்புபவன் தேவையற்ற உலகியல் வீண் பேச்சுகளை தவிர்ப்பான். ஒப்பீடு: வள்ளுவர் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் என்கிறார். இங்கே அரும்பயன் என்பது சனாதன தர்மம் குறிப்பிடும் முக்தி அல்லது தர்மத்தின் மேலான பலனையே குறிக்கிறது. முடிவுரை: திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமித்த குரலில் சொல்வது ஒன்றுதான். உனது சொல் உனது உயிராற்றலின் வெளிப்பாடு, அதை வீணாக்காதே. வீண் பேச்சு, பிரஜல்பம் ஒருவனை புண்ணியத்திலிருந்து, அதாவது நன்மையிலிருந்து விலக்கும் குறள் 194. ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்துவதன் மூலம் தன் ஆன்மீக சக்தியை சேமிக்க முடியும். இவ்வாறு பயனில சொல்லாமை அதிகாரம் சனாதன தர்மம் போதிக்கும் மித பாஷணம் மற்றும் வாக் சித்தி ஆகிய உன்னத இலக்குகளை அடைய மனிதனை தயார்படுத்துகிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய 9789374109.